إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد பிரியமான சகோதரர்களே, ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க நாளிலே நாம் இருக்கிறோம். ரமதானினுடைய 17வது கிழமை. சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான நடந்த ஒரு மிகப்பெரிய யுத்தம், அது பத்ருடைய யுத்தம். அந்த பத்ருடைய யுத்தத்தில் நடைபெற்ற சில சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் நினைவு கூறுவோம் என்ற அடிப்படையில், பத்ருடைய யுத்தம் அது ஈமானுக்கும் அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்குமான ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய வீர வரலாறு என்று சொன்னால் பத்ருடைய யுத்தம் தான். அதுபோல் ஒரு யுத்தம் இதற்கு பிறகும் வராது, அதற்கு முன்னதாகவும் வந்தது கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த பத்ர்ல கலந்து கொண்ட அந்த மக்களை பார்த்து சொல்கிறான், இஅமலு மா ஷிஅதும் கத் கஃபர்து லக்கும். பத்ர்ல யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்களோ நீங்க எது வேணாலும் செய்யுங்க, நான் உங்களை மன்னிச்சிரேன்னு சொல்றாங்க. பத்ரீன்கள் இருக்காங்க இல்லையா, பத்ர் சஹாபாக்கள் யாரெல்லாம் பத்ர்ல கலந்துக்கிட்டாங்களோ, நீங்க என்ன செஞ்சாலும் நான் உங்களை கண்டுக்கவே மாட்டேன், உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரேங்கிறான். அதுக்காக வேண்டி அவங்க அதுக்கப்புறம் பாவங்களை செய்யல. அவ்வளோ அல்லாஹ் பிரியப்பட்டான் அந்த பத்ர் சஹாபாக்களை. ஆனா அந்த ஒரு வீர வரலாறு நம்மால எதுல கொண்டு வச்சிருக்காங்க? எதுல தான் வச்சிருக்காங்க? இதுல பிரியாணிலையும் ரொட்டி சுட்டு கொடுக்கறதுலையும், அப்புறம் என்னது அதுல ஒரு அந்த புக்கு பண்ணிட்டாங்க. 313 சஹாபாக்கள் அந்த பெயர்களை சொல்லி எல்லாம் பாத்தியா ஓதுங்க. அதான் ஒரு வீர வரலாறு. அது நம்முடைய பிஞ்சு குழந்தைகளுடைய மனங்களிலே விதைக்கப்படணுங்கிற எண்ணம் மாறி அது பிரியாணிலையும் பாத்தியாலையும் போய் முடிஞ்சிருச்சு. அஸ்ஹாபே பத்ரீன்களுடைய அவர்கள் பேர்ல துவா அப்படிங்கிற மாதிரி. சகோதரர்களே, அவருடைய எவ்வளவு பெரிய தியாகத்தை அல்லாஹ் பொருந்து கொண்டிருந்தால் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க எது செஞ்சாலும் நான் செய்ய மாட்டேன், உங்களுடைய விஷயத்தை நான் கண்டுகொள்ள மாட்டேன், உங்களை மன்னித்து விடுகிறேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் களத்திலே அமர்ந்து செய்த துவாவும் இதற்கு பிறகும் யாரும் இந்த துவா செய்ய மாட்டாங்க. இவ்வளவு பெரிய மனசுல எவ்வளவு பெரிய ஃபீலிங் சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதல் இஸாபத லா துஅபத் ஃபில் அர்த். ஒரு மனதிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனசு உடைஞ்சா எப்படி ஒரு வார்த்தை வருமோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன் துஹ்லிக் ஹாதல் இஸாபா, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் லா துஅபத் ஃபில் அர்த், உன்னை வணங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வையே ஒரு நெருக்கடி கொடுக்கிற மாதிரி ஒரு வார்த்தை. அப்ப எவ்வளவு மனசுல நபி ஸல்லல்லாஹு தாக்கம் இருக்கும். என்கிட்ட இருக்கக்கூடிய முதலீடே இதுதான், இது போச்சுன்னா அவ்வளவுதான், எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. பத்ரை பத்தி பேசணும்னா எனக்கு ஒரு 30 நாள் கொடுத்தா கூட டெய்லி ஒரு 3-4 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ பெரிய ஒரு களஞ்சியம் தான் பத்ருடைய களம். ஆனாலும் தொட்டு தொட்டு வைத்து விட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். ஹிஜ்ரத்துடைய ஆண்டு, முதலாவது ஆண்டு அநேகமாக சஃபருடைய மாதம், டிசம்பர், ஆங்கிலத்தில் சொன்னா டிசம்பர் 17ஆம் தேதி கிபி 622 நடைபெற்ற யுத்தம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல டேட்ல கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம், இதுதாங்கிறது இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பின்னால் அந்த மதீனாவினுடைய கட்டமைப்பு எப்படி உருவானதுன்னு சொன்னா இஸ்லாமிய ஆட்சி முறைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இஸ்லாமிய ஆட்சி எங்க நடைபெற ஆரம்பிச்சு? மதீனால விரும்பி கூப்பிட்டாங்க, வந்துட்டாங்க. ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடைமுறை உருவாவதை மக்காவாசிகள் விரும்பல. எங்க நடந்துச்சுங்க இஸ்லாமிய ஆட்சி? மதீனால. இது இங்கிருந்து போய் நிம்மதியா இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சா இவங்க என்னடா ஒரு கட்டமைப்புக்குள்ளார
ஒரு நாட்டுவே கொண்டு வந்திருக்காங்களே. இங்கே போனதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மதீனாவிலே இருக்கக்கூடிய மக்களிடத்திலே உடன்படிக்கை செய்து கொண்டது, அங்கே இஸ்லாமிய அல்லாத மக்களிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை செய்து, இப்படி நிறைய ஒரு அழகான கட்டமைப்பு உருவாக்கும் பொழுது இன்னும் அவங்களுக்கு எரிச்சல் மூட்டுச்சு மக்காவாசிகளுக்கு. அதனால அபூ சுஃபியான் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு மக்காவில் இருக்கக்கூடிய வீட்லையும் போய் பெண்களிடத்துல காசுகள் தங்க நகைகள்லாம் வாங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவம் எடுக்கிறார்கள், அந்த சக்தியை உடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காசு பணங்கள்லாம் சேகரிச்சு ஷாம்ல போய் நபியை தாக்குறதுக்காக வேண்டி ஆயுதங்களை திரட்டுவதற்கு சென்றவர் யாரு? அபூ சுஃபியான். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபியில அமர்ந்திருக்கிறார்கள். எதார்ச்சியாக வந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே முடிவு செய்கிறாங்க, இப்படி ஒரு 40 பேர், அவன் 40 பேரை கூட்டிட்டு போறான் ஆயுதங்களை வாங்குறதுக்கு. இப்ப 40 பேர் போயிருக்கிறாங்க. எங்க போனாங்க? ஷாம்ல போய் ஆயுதங்களை திரட்ட போயிருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்வோம், எடை மறித்து அவர்கள் எந்த ஆயுதங்களை கொண்டு நம்மை தாக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்களோ அதே ஆயுதங்களை நாம் எடுத்து கொண்டு தேவைப்படும் போது அவர்களிடத்தில் அதை கையாளுவோம் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டம் செய்து இருக்கக்கூடிய சஹாபாக்களை கூப்பிடுறாங்க. யார் யார் பக்கத்துல இருக்கலாம் வாங்க வாங்க வாங்க. சும்மா மசீதுல உட்கார்ந்து அப்படியே எடுக்கப்பட்ட ஒரு ஷூராவினுடைய முடிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாகனங்கள்லாம் பெருசா இல்ல, போற வழியில இந்த 3 மைலுக்குள்ளார யார் யாருக்கிட்ட வாகனம் இருக்கோ அப்படியே எடுத்துட்டு கிளம்புங்கன்ட்டாங்க. கூட இருந்த சாவல் அப்படியே கிளம்பிட்டாங்க. அப்படி கூட இருக்கக்கூடிய சாவல் போகக்கூடிய நோக்கம் என்ன? எந்த ஆயுதங்களை பர்ச்சேஸ் செய்து இஸ்லாத்திற்கு எதிராக கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அதை தடுப்பது. தான் பிராங்கோய் சொல்வார்ல, மை அஃபென்ஸ் வில் பி தி பெஸ்ட் டிஃபென்ஸ், மை டிஃபென்ஸ் வில் பி தி பெஸ்ட் அஃபென்ஸ். என்னுடைய தற்காப்பே நல்லதோர் தாக்குதல். அப்போ அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு போறாங்க. போகும் பொழுது அவர்களோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் 313. அதுல முஹாஜிரீன்கள் எடுத்துட்டீங்கன்னா 86 முஹாஜிரீன்களும், அவுஸுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் 64, ஹத்ரஜுடைய கோத்திரத்தினர்கள் 163 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தத்திலே இருந்தது எவ்வளவு குதிரைன்னு சொன்னா ஒரே ஒரு 2 குதிரைகள் மட்டும் இருந்தது. அது யார் எடுத்து வந்தாங்கன்னு சொன்னா மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜுபைர் பின் அவாம் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர் கிட்ட மட்டும் குதிரை இருக்கு, மற்ற ஆளுகிட்ட எல்லாம் குதிரை கிடையாது. அவங்க மொத்தத்திலே வச்சிருந்தது 60 to 70 ஒட்டகங்கள். அப்ப 60 to 70 ஒட்டகங்கள் எத்தனை பேர் போகணும்? 313. எப்படி போயிருப்பாங்க? ஒரு ஒட்டகத்திலே 3 பேர், ஒரு ஒட்டகத்திலே 3 பேர் என்பதாக பிரிக்கப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தலைவர் தானேங்கிறதுக்காண்டி ஸ்பெஷலா ஒரு ஒட்டகம் அவரு கிடையாது, மாறாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முர்சத் அல் கனவி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3 பேரும் ஒரு ஒட்டகத்திலே பயணத்தை துவங்குகிறார்கள். அப்படி துவங்கும் பொழுது ஷாமையிலே இருந்து மக்காவுக்கு செல்லக்கூடிய வழியிலே இடைமறித்து அவர்கள் எந்த ஆயுதங்களை கொண்டு போறாங்களோ அதை என்ன செய்யணும், பரிசுத்தி வரணுங்கிறதா இவருடைய திட்டம். ஏன்னா அவங்க போறது பெரிய ஏற்பாடு அல்ல. அவங்க எத்தனை பேர் தடுக்க போறாங்க? எத்தனை பேர் போறாங்க ஷாமுக்கு? 40 பேர். இப்ப இவங்க போறது அப்போ ஒன்றும் பெருசா இல்லை அப்படிங்கிற மாதிரி போறாங்க. போற வழியிலேயே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா போகும்போதே அவங்களோட உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. சிக்கன் பாக்ஸா சொல்லுது, அது ஒரு மாதிரியான அம்மை. அந்த அம்மா உடம்பெல்லாம் தனித்தனியாகி அதுக்கப்புறம் அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படியும் உயிரோடு இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அல்ல உடம்புல பாத்தீங்கன்னா இப்ப அந்த மாதிரி ஆளுங்க இல்ல, மூஞ்சிலாம் பாத்தீங்களா பொட்டு பொட்டு பொட்டா இருக்கும், அந்த மாதிரி ஒரு வியாதி. இதில் இல்லை இருக்கும் பொழுதே நபி ஸல்லல்லாஹு யுத்தத்துக்கு கிளம்பிட்டாங்க. ஆனா போற வழியில உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் உசாமா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, போய் என் மகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்திலே அனுப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற வழியில அபூ சுஃபியானுக்கு செய்தி வருது. எப்படி செய்தி வருது தெரியுமா? அபூ சுஃபியானை பற்றி சொல்லணும்னா தாஹியத்துல் அரப், அரபுல மிகப்பெரிய உயரிய அறிவு பெற்றவர் அபூ சுஃபியானுக்கு பேர் உண்டு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க எதார்ச்சியா ஆயுதம் வாங்க போறாங்க, நபிக்கு செய்தி வந்து இவங்க கிளம்புறாங்க. ஆனாலும் அவன் எப்பவுமே அபூ சுஃபியானுடைய மனநிலை எப்படின்னா, எதிரிகளுடைய செய்திகளை அறிவதில் ரொம்ப ஷார்ப்பான ஆளு. இவங்க ஆயுதங்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்பொழுது இடையில ஒரு இடத்துல கிணறுல தண்ணி குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கும் போது அங்கே பாத்தீங்கன்னா சில ஒட்டகங்கள் வந்து போன அடையாளம் இருக்கு. எத்தனை ஒட்டகம் போச்சு? 60 to 70. ஒட்டகம் போகும்போது சாணி போடுமா இல்லையா? அந்த புழுக்க சாணி அதை ஒன்னை எடுத்து உடைச்சி பார்த்தா பட்டுன்னு உடையுது. அதுல இருக்கக்கூடிய சாணத்துல மதீனாவினுடைய பேரீச்சம்பழத்தினுடைய கொட்டைகள் இருக்கத யார் பார்க்கிறார்? அபூ சுஃபியான் பார்க்கிறார். பார்த்தது முடிவு செய்கிறார், அவர் சொல்றார், வல்லாஹி மின் ஹாதிஹி மின் யஸ்ரிப், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது யஸ்ரிப், அதாவது மதீனாவினுடைய ஒட்டகத்தினுடைய கொட்டை போல் தெரிகிறது. நம்மை இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடப்போகிறார் என்ற அச்சம் வருதுங்கிற செய்தியை அபூ சுஃபியான் உணர்ந்துட்டு தன்னோடு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்றாரு, டே மாட்டோம்னா தொலைஞ்சோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வழியாக எம்பூக் வழியாக பஹேரா அஹ்மர் என்று சொல்லக்கூடிய வழியில பூந்து ஃபாஸ்டா வேற ரூட்டை பிடிச்சி மதீனாவுக்கு போறார். அப்படி போகும்போதே மக்காவுக்கு ஒரு செய்தி அனுப்புறார். வேற ஒரு ஒட்டகத்தை பிடிச்சி, எப்பா மதீனாவாசிங்க நம்மளை அட்டாக் பண்ண வராங்கிற செய்தியை மக்கால போய் சொல்லி சொன்னதுமே செய்தி சொல்லக்கூடிய பயங்கர ஃபாஸ்டா இவங்க மக்காவுக்கு வர்றதுக்கு முன்னாடி செய்தி எங்கே போயிடுச்சுன்னு சொன்னா மக்காவுக்கு போயிடுச்சு. இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சேர்ந்து அபூ சுஃபியானுடைய படைக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்த நினைத்திருக்கிறாங்கிற செய்தி போயிடுச்சு. இந்த செய்தி மக்காவுடைய வீதிகளில் மிகப்பெரிய தீயாய் பரவி மக்காவாசிகளை இன்னும் கொந்தளிச்சு, ஏற்கனவே இவங்க அனுப்பி இருக்கிற ஆயுதங்களை வாங்குறதுக்கு இப்ப இன்னும் கொந்தளிச்சு போய் என்ன செய்யறாங்கன்னா, இனி விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு சேர கிட்டத்தட்ட 1000 நபர்கள், 700 ஒட்டகங்கள், 100 குதிரைகள், 800 வாளுகளோடு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை, நபியையும் நபியுடைய சஹாபாக்களையும் நம்ம என்ன செய்வோம், யுத்தம் புரியும், வாங்கடா போலான்னு சொல்லிட்டு படை சூழ கிளம்பிட்டாங்க. கிளம்பி பத்ருடைய களத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறார். ஆனா அபூ சுஃபியான் என்ன செய்யார், வேற ரூட் பிடிச்சி நேரா மக்காவுக்கே வந்துட்டார். வந்துட்டு செய்தி அனுப்புறாரு. அதை கொண்டு வரக்கூடியவர் ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு. பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அன்றைக்கு அவர் முஸ்லீமாக இல்லாமல் இருந்தார். அந்த சஹாபி வந்து சொல்றாரு, எப்பா அபூ சுஃபியான் இருந்து செய்தி வந்துருச்சு ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க இப்ப என்ன செஞ்சிட்டாங்களாமா, சேஃபா மக்காவுக்கு வந்துட்டாங்களாமா, யுத்தம் எல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படியே நம்ம நேரா கிளம்பி போயிடலாம். அப்ப இந்த செய்தியா அந்த படைக்கு தளபதியா இருக்கக்கூடிய முட்டாள்களின் தந்தை என்று சொல்லக்கூடிய அபூ ஜஹல் தான் அவன் தலைமையேற்று வரான். அவன் போய் சொல்றாரு, எப்பா போயிடலாங்கிறாரு. அபூ சுஃபியான் வர சொல்றாரு, எப்பா போலான்னு. நம்ம பத்ர் களத்துக்கு போவோம், பொம்பளை எல்லாம் கூட்டு வந்திருக்கேன், ஆடல் பாடல் சாராயம் பார்ட்டி இருக்கு, இதெல்லாம் போய் நம்ம அனுபவிச்சுட்டு தானே செய்வோம், திரும்புவோம். அப்படிலாம் கிளம்பின படை என்ன செய்ய முடியாது, திரும்ப முடியாது. அப்ப போகும்போது பெண்கள், பாடல்கள், அப்புறம் என்னது மது, இன்னும் ஆயுதங்கள் எல்லாம் ஒரு டிஃபென்ஸுக்கான எல்லா தயாரிப்புகளோட வந்திருக்கிறாங்க. அதனால அவன் சொல்லிட்டான், எப்படியெல்லாம் போக முடியாதுப்பா, நம்ம போறதான். எவ்வளோ அவர் கெஞ்சி மன்றாடி பாக்குறாரு, வார் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க கேட்கிற மாதிரி இல்லை. மொத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த பத்ருடைய களத்துக்கு வந்துட்டாங்க. ஞாபகம் இருக்கா? பத்ருடைய களம் ஞாபகம் இருக்குல்ல? அப்ப பத்ர்ல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிக்கிறாங்க. அதுக்கு போறதுக்கு முன்னாடி நடைபெற்ற சம்பவங்கள், குடிக்க தண்ணீர் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கிணற்றிலே போய் நபி சஹாபாக்கள் பார்க்குறாங்க. அது ரொம்ப பெரிய இடம். இங்கே கிணறு எங்கேயோ இருக்கு, யுத்தம் நடந்த இடம் எங்கேயோ இருக்கு, ஷுஹதாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் பூமியை வசப்படுத்தி கொடுத்தானு தெரியல. அவ்வளோ ஈஸியாக அன்னைக்கு பிரயாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பஸ்லேயும் கார்லையும் கூட ரொம்ப தூரமாக இருக்கும். ஹைர் மொத்தத்தில் யுத்தம் துவங்கிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களத்துல சில மஷூராக்களை செய்யறாங்க. இந்த களமும் எப்படியாப்பட்ட களங்கிறதையும் சொல்லிடுறேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உலகத்தில் அது மாதிரியான ஒரு யுத்தம் இதற்கு பிறகு நடைபெறாது. என்னதான் ஆயுதங்களை கொண்டு டெக்னாலஜியில் வளர்ந்தாலும் அது மாதிரியான ஒரு சோதனை களம் வராது. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா, மோத்தாவுடைய யுத்தம்
அதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலந்து கொள்றாங்க. சஹாபாக்கள் எத்தனை பேர் சொன்னா 3000 சஹாபாக்கள். எதிரிகள் 1,00,000 பேர் நிக்கிறாங்க. எதிரி எத்தனை பேர் தான்? யுத்தம் எது? மூத்தாவுடைய யுத்தம். சஹாபாக்கள் 3000 பேர், எதிரிகள் 1,00,000 பேர். படையில வந்து நின்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3000 பேர் நின்னுட்டு 1,00,000 பேரை பார்த்து பயப்படுறார். பத்ர்லயும் சில பேர் பயந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், பத்ர்ல வந்துட்டு ஐயோ 1000 பேர் இருக்காங்க, ஆயுதங்களோட இருக்கிறாங்க, எல்லா தயாரிப்புகளோட இருக்காங்க, நம்ம கம்மியா இருக்கிறோம்னு பயந்ததை அல்லாஹ் சொல்றான். அது இயல்பான விஷயம் தானே. இப்ப அபூ ஹுரைரா பயப்படுறத பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமித் பின் அக்ரம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உணர்ந்து சொல்றாங்க, என்ன அபூ ஹுரைராவே பயமா இருக்கான்னு கேக்குறாங்க. அபூ ஹுரைரா இல்லையா பயமா இருக்காங்க. அப்போ மறைக்கல, ஆமா கொஞ்சம் மனசுக்கு அச்சமா இருக்குறான். கஅன்னக தரா ஜுமுஅன் கஸீரா, நான் இந்த நம்மை எதிர்த்து நிற்கக்கூடிய படைகள் மிக அதிகமாக இருப்பதை கண்டு நான் பயப்படுகிறேன் சொல்றார். அதற்கு சாபித் பின் அக்ரம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், லம் தஷ்ஹத் பத்ரா இன்னக லா தன்சுரு கஸ்ரா, நீங்க பத்ர்ல கலந்துக்கலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். நீங்க பத்ர்ல கலந்துக்கலன்னு நினைக்கிறேன், அப்படி நீங்கள் ஒரு கால் பத்ரிலே நீங்கள் கலந்து கொண்டால் இந்த இவ்வளவு பெரிய ஆளுகள் எதிரிகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யாது? அச்சம் ஏற்படாது. சொல்லிவிட்டு சொல்றார், இன்ன லா தன்சுரு கஸ்ரா, நிச்சயமாக வெற்றி என்பது அதிகப்படியாக இருப்பதின் மூலமாக கிடைக்கப்படுவது கிடையாது. தோல்வி என்பது மிக சிறியவர்களாக கொஞ்சம் நபர்களாக இருப்பதன் மூலமாக தோல்வி என்பது கிடைக்கப்பெறுவது கிடையாது. மாறாக வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுவது ஈமானை பொறுத்து என்பதனை கண்ணால் பார்த்த ஹஜ்ரத் சாபித் பின் அக்ரம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இப்போ களத்துக்கு வந்துருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் களத்துல இருந்துட்டு மஷூரா செய்றாங்க. சஹாபாக்களுடைய எண்ணங்கள் எப்படின்னு பார்க்கணும்னு. ஏன்னா எதிர்பாராம திடீர்னு கிளம்பி வந்தாச்சு, இவங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்கிறாங்க, என்ன செய்யலாம்? இப்படியே திரும்பி போயிடலாமா? அப்படி ஒரு கால் நம்ம இப்படியே திரும்பி போயிட்டோம்னா அரபு லோகத்தில் என்ன செய்தி பரவும்? இறைத்துதருடைய சமூகம் பயந்து ஓடியது. இது காலாகாலத்துக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம். இல்ல நிக்கணும்னா உங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் யாருன்னு சொன்னா அன்சாரி தோழர், முஹாஜிர், மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்த தோழர். அவர் எழுந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன இப்படி எங்களை பார்த்து என்ன செய்யலான்னு கேக்குறீங்க? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? நாங்கள் பனு இஸ்ரவேலர்கள் அல்ல. யாருல? பனு இஸ்ரவேலர்கள், தொடை நடுங்கிகள் இல்ல. அன்றைய காலத்திலே பனு இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் யுத்தம் புரிய வாங்கப்பா போலான்னு சொல்லும்போது, இத்ஹப் அன்த, நீங்களும் உங்களுடைய இறைவனு போங்க, இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்க அல்லாஹ்வும் போயிட்டு யுத்தம் புரிஞ்சிட்டு வாங்க, இன்னா ஹாஹுனா காயிது, நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கோம், நீங்களும் அல்லாஹ்ட்ட நீங்களும் உங்க அல்லாஹ்வும் போய் யுத்தம் புரியுங்க, நாங்க இங்க உட்காரோம் அப்படின்ட்டு பனு இஸ்ரவேல் சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி நாங்களும் நீங்க போய் யார சொல்லா போய் சண்டை இட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறீங்களா? அப்படி எல்லாம் கிடையாது யார சொல்லா. நீங்கள் எது சொன்னாலும் அதை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அப்படியாப்பட்ட உங்களுடைய தோழர்கள், நீங்கள் உத்தரவிடுவதை நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் ரசூல் என்பதை நாங்கள் நம்பினோம், நபி என்பதை நாங்கள் நம்பினோம், மறைவான விஷயங்கள் மீது நாங்கள் ஈமான் கொண்டோம், ஆகையால் நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் கேட்போம் என்பதாக சொன்னார். திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? தா மஷூரா கொடுங்க, தா மஷூரா கொடுங்க அப்படிங்கிறார். இதை கவனித்துக் கொண்டே இருந்த அன்சாரி தோழர்களுடைய தலைவராக இருந்த சாத் பின் முஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு மாதிரியா மனசு தட்டுது. என்ன தட்டுதுன்னா, இவர் முஹாஜிர் சொல்லிட்டாரு, ஒரு கால் நம்மளை பார்த்து ரசூலா மறைமுகமா இன்டைரக்டா கேட்டே இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு எந்திரிச்சு சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய தோழர் மிக்தாது சொல்வதை அது எங்கள் சார்பாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்வீங்கன்னு நினைச்சோம். அன்சாரி வேற முஹாஜிர் வேற இல்லங்கிற மாதிரி எங்களுடைய தோழர் தான் அவர் சொல்றதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சோம்.
ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய திரும்பி திரும்பி சொல்லக்கூடிய வார்த்தை அது எங்களை குறிக்குமோ என்ற எண்ணம் ஏற்படுகிறது என்பதாக சொல்லிவிட்டு மிர்தாத் உடைய பேச்சிற்கு ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பேச்சுக்கு இணங்க இவரும் எந்திரிச்சிருக்கிறார். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாலிம் மன் ஷிஅத வஹாரிப் மன் ஷிஅத வக்தா ஹிபால மன் ஷிஅத அல்கி மினல் உதுவி இன்னா லஸப்ருன் ஃபில் ஹர்பி வஸித்குன் இந்த லிகா. அவர் எந்திரிச்சு சொன்னார், யா ரசூலுல்லாஹ் சாலிம் மன் ஷிஅத, நீங்க யாரு கூட நட்பு கொண்டாட சொல்றீங்களோ நாங்க உங்களோட நட்பு கொண்டாடுவோம். யாரோடு நீங்கள் விரோதம் கொள்ள சொல்கிறீர்களோ அவர்களோட விரோதம் கொள்வோம். நீங்க யாருக்கு எதிராக போராட சொல்கிறீர்களோ யுத்தம் புரிய சொல்கிறீர்களோ அவர்களுக்கு எதிராக யுத்தம் புரிவோம். நிச்சயமாக யா ரசூலுல்லாஹ் எங்களை களத்திலே பொறுமையாளர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு காலமும் நாங்கள் புறமுதை காட்டி ஓடியவர்கள் அல்ல, நெஞ்சிலே ஈட்டிகளை வாங்கியவர்கள். ஆகையால் யா ரசூலுல்லாஹ் நீங்கள் தீயிலே குதிக்க சொன்னால் குதிப்போம், கடலில் விலக சொன்னால் விழுவோம், மதீனாவிலே இருந்து யமன் நாடு வரையிலும் நீங்கள் செல்ல சொன்னால் எங்க ஊர் மதீனாவை திரும்பியும் கூட பார்க்க மாட்டோம். யமன்ல இருந்து கிளம்ப சொன்னா யமன் வரைக்கும் போவோம். பர்கை ஹிமார்னு சொல்லக்கூடிய உலகத்தினுடைய எல்லை, கடலுடைய எல்லை, அதுவரையிலும் சொல்லுவோம், திரும்பி கூட நாங்க மதீனாவை பார்க்க மாட்டோம். அவ்வளவு உங்கள் மீது நேசம் கொண்டிருக்கிறோம் யா ரசூலுல்லாஹ் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொன்னா? மதீனாவினுடைய அன்சாரி தோழர்களுடைய தலைவர் ஹஜ்ரத் சஅத் பின் முஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார். இதற்கு பிறகு என்ன ஆயிடுச்சுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க